ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே இல்லையா? ஸோ சந்தைக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு வந்து சண்டேன்றதுனால வீட்டில் வந்து ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். சங்கரா மீன் தான். அதை கூட ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே மட்டும் நான் கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். ஈவினிங் எப்பவுமே 5:30 பாருங்க எவ்வளோ வெயில் அடிக்குது. 5:30 கிளம்புவோம். ஒரு 1/2 தான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சண்டே மட்டும் மிஸ் பண்ணிட்டா காய்கறிலாம் ரொம்ப கடைக்கு போய் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சந்தைக்கு போனோம்னா 3 கிலோ வெங்காயம் 100 ரூபாய். அவ்வளவுதான், சந்தைக்கு வந்துட்டோம் நம்ம. இன்னைக்கு வந்து எங்க கூட வந்து ஒருத்தர் வந்திருக்காரு சார். யாரு பாத்தீங்கன்னா சர்வேஷ் தான். ஏன் அவன் வந்திருக்கான்னா, வாரம் நான் வந்து சந்தை வீடியோல சுண்டல் சாப்பிடுறது, வடை சாப்பிடுறது எல்லாம் சொல்றேன் இல்லையா? நீங்க மட்டும் போய் சுண்டல் சாப்பிடுறீங்க, எனக்கு வந்து பட்டாணி சுண்டல் வேணும், நான் கண்டிப்பா வருவேன், இன்னைக்கு நான் சுண்டல் சாப்பிடாம வீட்டுக்கு வரமாட்டேன்னு ஒரே அடம். வண்டி விட்டு இறங்குனதுமே வாமா போலான்னு சுண்டல் கடை வழி இருக்கு இல்லையா, அந்த பக்கமா போயிட்டா. இருடா நம்ம காயெல்லாம் வாங்கிட்டு வரும்போது சாப்பிட்டுட்டு அப்படியே போலாம் அப்படின்னு சொன்னோம். இங்க எல்லாருமே லேடிஸ் அக்காங்க தான், ஆன்டிஸ் தான் இருப்பாங்க. ஒரே ஒரு அண்ணா மட்டும் சுண்டல் இது பண்ணுவாரு. மத்த வடை, போண்டா, பஜ்ஜி எல்லாமே 3 பேருமே சிஸ்டர்ஸ். அவங்க தான் வந்து அங்க செய்யறாங்க. அதனாலதான் நான் இங்க எப்பவுமே சாப்பிடுவேனே. ஏன்னா எனக்குமே வந்து லேடிஸ் செய்யறதுனால நமக்கு ஓகேவா தோணும். 3 வடை 10 ரூபாய், சுண்டல் வந்து 25 ரூபான்னு வாங்க. சரி போடா, வெங்காயம், தக்காளி, காயெல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரேட் எல்லாம் கேட்டே போயிடுவோம். எப்பவுமே தட்டு 20 ரூபா 30 ரூபா தான் இருக்குமே. அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வெங்காயம் வந்து ஒரு 2 கிலோ வாங்கிப்போம். தக்காளியும் அதே போலதான், ஒரு 2 கிலோ இல்ல 1 கிலோ வாங்கினா கூட போதும். 50 ரூபாய்க்கு வாங்குவோம் தக்காளியும், 50 ரூபாய்க்கு வெங்காயமும் வாங்கிக்குவோம். 300 ரூபாய் பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன். 300 ரூபாய் தான் இந்த வாரம் காய்கறி வாங்குறதுக்கு. எப்படியோ போனா நம்ம சுண்டல் வடை சாப்பிடாம வரமாட்டோம். அதுக்கு ஒரு 50 ரூபாய் ஆயிடும். சோ இது இல்லாம பழம் வாங்குவோம். 50 ரூபாய்க்கு பச்சை வாழைப்பழமும், மஞ்சள் வாழைப்பழத்துல கற்பூரவள்ளி, இலக்கி அந்த மாதிரி பழம் வாங்குவோம். பூவும் வாங்குவோம். சோ இதெல்லாம் சேர்த்தாலே ஒரு 400 கிட்ட வந்துரும் நமக்கு. வாரம் 400 பட்ஜெட்னா அந்த 400லயே காய், கீரை, பழம், பூவு அதெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்துடணும். இவனை கூட்டு வந்தோமா, இவன் எங்க பொறுக்கவே மாட்டான். வாங்க போலான்றா. இருப்பா நம்ம காயெல்லாம் வாங்கிட்டு போலான்னு சொன்னா, எங்க போனாலும் பேஷன் அவர் தான் எடுத்து போடணும் சொல்லுவார். இவனை கூட்டிட்டு போனா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தட்டு எல்லாம் கீழே குனிஞ்சு நம்ம எடுக்கணும்ல. இவன் என்ன பண்ணுவான், நம்ம எந்த தட்டு சொல்றோமோ அதை எடுத்து நம்ம கூடையில கூட்டிடுவான். அதுக்காக தான் இவனை லோக்கி எல்லாம் நாங்க கூட்டிட்டு போவோம். ஏன்னா நம்ம பாப்பா இதை எடுத்து போடுறான்னா நம்ம ஒரு கடைக்கும் கீழே குனிஞ்சு தானே தட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போடணும். ஒரு டைம் அவங்களே போடுவாங்க, அவங்க எட்ட உட்காந்துருப்பாங்க. அதனால நம்மளே எடுத்து போட்டுக்கணும்ன்றதுனால எந்த தட்டு வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பாருங்களேன், இது வந்து 20 ரூபாய் தான். பச்சை மிளகாவும் ஒரு ஃபுல்லா இருக்கும், 20 ரூபாய் தான். நான் சந்தைக்கு போனா நமக்கு வந்து 2 வாரத்துக்கு காய் இல்லைன்னா கூட இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வாரம் இஞ்சி பச்சை மிளகாய் வாங்கினா அடுத்த வாரம் வாங்க மாட்டேன். புதினா கொத்தமல்லி எல்லாம் கூட ஒரு வாரம் வாங்கினா இன்னொரு வாரம் வாங்க மாட்டேன். 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுற இந்த சந்தை நைட்டு 11 மணிக்கு தான் ஏற கட்டி கிளீன் பண்ணிட்டு போவாங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டு தான். சண்டே வந்து இங்க பஸ்ல எதுவுமே நிக்காது, வெளியே நிக்கும். நாங்க எப்பவுமே இந்த பசங்க இருக்காங்களே, இவங்க கிட்ட ஏன் வாங்குறோம்னா, இங்க எல்லாமே அரை கிலோ பாத்தீங்கன்னா 30 ரூபாய் தான். அதாவது அரை கிலோ கத்திரிக்காய், அரை கிலோ எல்லாமே 30 ரூபாய்க்கு அரை கிலோ போடுவானுங்க இந்த பசங்க. தட்டுல கூறு கட்டி வச்சிருக்காங்களா, அது வந்து 1/4 கிலோ இருக்கும், 20 ரூபாய்க்கு தருவாங்க. இங்க அரை கிலோன்றதால நமக்கு 10 ரூபாய் லாபமும். அது இல்லாம இவங்க கிட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் காய், எல்லாமே தோட்டத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நமக்கு கன்வீனியன்ட்டாவும் இந்த பசங்க கொடுப்பானுங்கிறதுனால எப்பவுமே நாங்க போடல, அக்கா வாங்கான்னு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க கிட்ட ஒரு 2 காய் வாங்கிக்குவேன். எப்பவுமே மிஸ் பண்ணாம இந்த பசங்க கிட்ட நான் வாங்குவேனே. அது என்னது, பீர்க்கங்காய் தானேப்பா? பீர்க்கங்காய் வேண்டாப்பா. கத்திரிக்காய் வந்து சாம்பாருக்கு, காரக்குழம்புக்கு தான் போடுவோம். கத்திரிக்காய் மோஸ்ட்லி யாரும் சாப்பிடறதுனால சும்மா வாசனைக்காக 2 போட்டு வைப்போமே தவிர கத்திரிக்காய் யாருமே சாப்பிட மாட்டாங்க. உருளைக்கிழங்கும் சேப்பங்கிழங்கு இதெல்லாம் மட்டும் தட்டு 30 ரூபா. கருணக்கிழங்கு, இந்த கிழங்கு வகைலாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது மட்டும் 30 ரூபா பிளேட்டு. மத்த எல்லாமே கேரட்டு, பீட்ரூட்டு, வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸ் எல்லாமே 20 ரூபா தான் கூறு. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே இருக்கும். எங்க இருக்க மக்களுக்குமே இங்கதான் வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இப்ப சின்னதா வந்து வடை, போண்டா, பஜ்ஜின்னு கடை வச்சிருக்காங்களா. வாழைக்காய் 3 வாழைக்காவே 20 ரூபாய் தான். சோ பஜ்ஜி கடையில பாத்தீங்கன்னா ஒரு பஜ்ஜி 8 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்குறோம். இங்க வந்து சந்தையில வந்து காயெல்லாம் சீப்பு. மஷ்ரூம் வந்து கோஸ் வந்து நிறைய இருக்கும். ஒரு கோஸே, பெரிய கோஸே 20 ரூபாய் தான். ஆனா மஷ்ரூம் நம்ம 25 ரூபா 30 ரூபா கொடுத்து சாப்பிடுவோம். எல்லாமே கோஸ் தான். அது வந்து மஷ்ரூம் கிடையாது, கோஸ்ல தான் அவங்க சமைக்கிறாங்க. கீரை எல்லாமே கட்டி 20 ரூபாய் தான். இது ஈவினிங் மழை வந்துட்டா மட்டும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இங்க ஈவினிங் மழை வந்தா எல்லாருமே சந்தையை ஏற கட்டிடுவாங்க. எல்லாத்தையும் எடுத்து பஸ் ஸ்டாண்ட் உள்ள வச்சிருவாங்க மூட்டை கட்டி. ஆளுங்களும் அவ்வளவா வரமாட்டாங்க, மழையில யாருமே வர முடியாது இல்லையா. சோ நிறைய கூட்டமும் இருக்காது, பொருட்களும் அவ்வளவா இருக்காது. ஒரு சிலர் சந்தையே போட மாட்டாங்க. அப்பெல்லாம் நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்.
நம்ம மரத்துல இப்ப முருங்கைக்காய் இல்லாததுனால எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க மரத்துல இருந்து முருங்கைக்காய் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. 4 முருங்கைக்காய் வந்து 20 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன பண்றது, தேவைன்றதுனால வாங்கிக்குவேன். இந்த வாரம் சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கியாச்சு. தக்காளி, வெங்காயம், அவரைக்காய், பாவக்காய், அதுக்கப்புறம் வாழைக்காய், வேற என்ன வாங்கினேன், இஞ்சி, பீட்ரூட்டு இதெல்லாம் தான் நான் வாங்கினேனே. ஸோ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நானும் அத்தையும் அதை வந்து ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ இந்த வாரம் சந்தையில் என்னெல்லாம் வாங்கினேன், எவ்வளோலாம் ப்ரைஸ், ரேட்டு எல்லாமே உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே போகும்போதே கொஞ்சம் சுண்டல் சாப்பிட்டு கிளம்பலான்னு இருக்கும். பூ வந்து ஒரு அக்கா ரெகுலராக நான் வாங்குவேன், என்னோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க ஆழாக்கு 10 ரூபான்னு தான் தருவாங்க, இவங்க ஆழாக்கு 20 ரூபான்னு சொல்றாங்க. அதனாலே நான் இவங்ககிட்ட ரொம்ப ரேராக தான் இப்பெல்லாம் பூ வாங்குறேன். நம்ம எல்லாமே பட்ஜெட்குள்ள வாங்கணும்னு நினைச்சிட்டு தான் வருவோம். ஆனா வந்து ஒரு சில ஐட்டம் நம்ம எக்ஸ்ட்ராவே வாங்க தோணிடும். அதுக்கு தான் வந்து வீண் செலவு செய்யாம நம்ம வந்து அமௌண்ட் எல்லாம் அப்பப்ப சேவ் பண்ணி வைக்கணும்னு நான் சொல்வேன். ஏன்னா பார்க்கும்போது ஒரு டைம் நல்ல நாள்ல வந்து பூலாம் வெளியே அதிகமா இருக்கும். ஸோ சாமந்தி, முள்ளெல்லாம் வாங்கிக்குவோம். இந்த காயெல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்து 2 வாரத்துக்கு கூட வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அப்படியே இவனை கூட்டிட்டு போயிட்டு சுட சுட இருக்கும், சுண்டல் கொதிக்கும். இவன் வேற ரொம்ப சாப்பிடணும். மாம்பழம் மட்டும் இந்த வாரம் நான் வாங்கல, மாம்பழம் நிறைய சாப்பிட்டுட்டோம், அது ரொம்ப சூடாயிடும்ட்டு வாங்கல. ஸோ சுண்டல் வந்து அப்படியே கொதிக்க கொதிக்க தருவாங்க, அதுல ஒரு வடையுமே போட்டு தருவாங்க. இவனுக்கு சுடுதுடான்னா கூட ஊட்டுன்னு ரொம்ப வந்து எங்களை இது பண்ணிட்டான். அப்புறம் ஒண்ணு பார்சல் வாங்கிக்கோமா, நான் வீட்டுக்கு போய் பொறுமையா சாப்பிட்றேன், டே அக்கா கூட்டிட்டு வரலடா, அக்காவுக்கு தாண்டா வாங்கிட்டு போகணும், அவ அழுவாடா சொன்னா, லோக்கி சாப்பிட மாட்டாமா, எனக்கு தாமா பிடிக்கும் அப்படின்றான். நம்ம வீடியோ புதுசா பாக்குற எல்லாருமே கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வீடியோஸ் எல்லாம் என்டர்டைன்மெண்டாவே போடுவேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவா இருக்கும். நான் சொல்ற தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா டெய்லி லைஃப்ல நமக்கு எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோன்றத நிறைய ஷேர் பண்ணிக்குவேன். புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்து விசிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்லாம் அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில செலவு பண்றோம், எந்த அளவுக்கு செலவு பண்றோம் ஹாப்பியா இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். இருக்கும் போதே சந்தோஷமா லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஸோ நான் நிறைய விளாக்ல வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்குவேன். அப்படியே காயெல்லாம் வாங்கிட்டு பொழுதோடய நாங்க கிளம்பிட்டோம். ஆனா இருட்டினதுக்கு அப்புறம் தான் சூப்பரா இருக்கும், லைட்லாம் போட்டதுக்கு அப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குலாம் வந்து என்னை வந்து மறக்காம இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. புதுசா யாராவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன்ல, அதை போய் விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே கிளம்பிட்டோமா, கிளைமேட் வந்து பாருங்களேன், ஒரு 7 மணிக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்படியே நல்ல கிளைமேட், சூப்பரா சூரியன் வந்து அப்படியே மறைஞ்சிட்டாரா. இதுக்கப்புறம் வந்து இந்த இடமே அழகா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.